Hello friends, இந்த வீடியோவில் Arduino IDE எப்படி additional board install பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ESP32 ESP8266 இந்த போர்டெலாம் வந்து by default Arduino IDE எனேபிளில் இருக்காது. நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். அதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Arduino IDE ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு எம்டி ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ டூல்ஸில் போய்ட்டு போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி Arduino ரிலேட்டட் போர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. நமக்கு இந்த ESP32 ESP8266 போர்டெலாம் இங்கே காணும் பாருங்கள். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து போர்ட் மேனேஜரில் போய்ட்டு இங்கே ESPன்னு டைப் பண்ணி பாருங்கள். பார்த்தா ESP ரிலேட்டடாக எந்த போர்டுமே வரல. Arduino IDEக்கு வந்து இந்த ESP ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. அதை வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸில் ஆட் பண்ணால் தான் போர்ட் மேனேஜரில் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைலில் போய்ட்டு ப்ரிஃபரன்சஸ் போய்க்குங்க. இங்கே வந்து அடிஷ்னல் போர்ட் மேனேஜர் URL இருக்குல்ல, இந்த பாக்ஸில் வந்து ESPயோட URL கொடுத்தா தான் நம்ம போர்ட் மேனேஜர் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த URL எடுக்கிறதுக்கு நம்ம வெப் ப்ரௌசர் போய்ட்டு இந்த வெப்சைட் போயிடலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. இந்த ரெண்டு போர்டு ESP32ம் ESP8266ம் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா, Arduino போர்டு இருக்குல்ல, Arduino Nano, Uno அந்த மாதிரி நிறைய போர்டு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து பை டிஃபால்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்காது. இந்த போர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம மொபைல் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். இதை வந்து ஒய்ஃபை ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து Arduino போர்டு கூடயும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்டாண்டலோனாவும் யூஸ் பண்ணலாம். ESP32 வந்து 8266ஓட கம்பேர் பண்ணும்போது ESP32ல் வந்து பின்ஸ் அதிகமாக இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்டும் அதிகம், ப்ளஸ் அதில் வந்து ப்ளூடூத் ஃபங்க்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ESP32ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் IO பின் வந்து 36 வரைக்கும் இருக்குது. ESP8266ல் பார்த்தீங்கன்னா 16 வரைக்கும் தான் இருக்குது. இந்த வெப்சைட்டில் ESP8266 போர்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா Arduino ஓப்பன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ப்ரெஃபரன்சஸ் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு இந்த URL வந்து அடிஷ்னல் போர்ட் மேனேஜர் URL நம்ம கொடுக்கணும். அதை காப்பி பண்ணி அப்படியே அங்கே கொடுத்துடலாம். இந்த மல்டிபிள் URL வேணுன்னா கம்மா வச்சு நம்ம மல்டிபிள் URL ஆட் பண்ணிக்கலாம். நான் அடுத்தது வந்து ESP32 இந்த பேஜில் வந்து ESP32 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்னு போடுறாங்க. ரெண்டும் சேம் மெத்தட் தான். இதில் ரெண்டு லிங்க் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேபிள் ரிலீஸ், இன்னொன்று வந்து டெவலப்மெண்ட் ரிலீஸ். டெவலப்மெண்ட்னா ஏதாவது பக் இருந்தாலும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஸ்டேபிள் ரிலீஸை எடுத்துக்கலாம். இதை காப்பி பண்ணிட்டேன். ஒரு கம்மாவை கொடுத்து அதையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது போர்ட் மேனேஜர் போய் பாருங்கள். ESPன்னு டைப் பண்ணி பாருங்கள். இப்போ ESP போர்டு வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் ஆகும். ESP32 வருது, ESP8266 வருது. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தா 2.0.1 இன்ஸ்டால் கொடுத்துடலாம். உங்களோட சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து இந்த இன்ஸ்டலேஷன் டைம் வேரி ஆகும். ESP32 இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே இன்ஸ்டால்னு வந்துடுச்சு பாருங்கள். அடுத்ததாக ESP8266 இன்ஸ்டால் பண்ணலாம். இதில் லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தா 3.0.2 லேட்டஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணலாம். ESP8266 போர்டு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்னு வந்துடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ரெண்டு போர்ட்ஸில் அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணலாம். டூல்ஸில் போய்ட்டு போர்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா Arduino கீழே ESP32, அதுக்கு கீழே ESP8266 இந்த ரெண்டு அடிஷ்னல் போர்டும் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ரீஸ்டார்ட் Arduino IDன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். Arduino IDEயில் ரெண்டு அடிஷ்னல் போர்டு இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.